Good afternoon. My name is Dr. Prashant. I am doing part 2 PG in the Vinayak Mission Homeopathic Medical College, Department Homeopathic Pharmacy. Today I am going to talk about the topic integrating artificial intelligence with homeopathy, revolutioning healthcare. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து மேஜர் ரோல் பண்ணுது. இப்போ ஈவன் இன் மெடிக்கல் ஃபீல்டு இப்போ வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹோமியோபதி சைடில் வந்து கொண்டு வந்தா என்னென்ன பிளஸ் அண்ட் மைனஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி சிஸ்டம். ஹோமியோபதி சிஸ்டம்ங்கிறது வந்து ஹோலிஸ்டிக் ஹீலிங் பிளஸ் வந்து பேஷண்டோட சிம்டம்ஸை எடுத்துட்டு பிளஸ் சிம்டம்ஸ்னா அப்ஜெக்டிவ் சிம்டம்ஸ், சப்ஜெக்டிவ் சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மென்டாலிட்டி சிம்டம்ஸ், கேரக்டர் சிம்டம்ஸ், எல்லா சிம்டம்ஸையும் எடுத்துட்டு அதை வந்து நம்ம ரெப்பர்டைஸ் பண்ணி ரூப்ரிக்கா மாற்றி ரெப்பர்டைஸ் பண்ணுவோம். அந்த ரூப்ரிக்கா மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் அதுக்குன்னு ஒரு புக் இருக்கு. பட் ஆனால் அது வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ். அங்க மேஜர் ஆஃப் த ஹோமியோபதிஸ் வந்து அங்கதான் வந்து இதாகுவாங்க. ஈவன் இப்போ ஏஐ வந்து பாத்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் வந்திருக்கு. ஈவன் இன் டென்டிஸ்ட்ரி, ஈவன் இப்போ டென்டிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எண்டோடானிக்ஸ் வந்திருக்கு. ரூட் கனால் ட்ரீட்மெண்ட், ரூட் கேரிஸ், ரூட் ஃபிராக்சர்ஸ், அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்திருக்கு. இப்போ அந்த ஏஐ வந்து எப்படி வந்து நம்ம ஹோமியோபதிக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதோட பிளஸ் அண்ட் மைனஸ். இப்போ மெத்தடாலஜி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து பண்ணணும்னா வந்து பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் லைக் பிளட் ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்ரேஸ், இன்வெஸ்டிகேஷன், சிடி இமேஜிங், எவ்ரி திங். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேஷண்ட்ஸ் வேரபிள்ஸ் லைக் ஹெல்த் மானிட்டரிங், SpO2, ஹார்ட் ரேட், ECG அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ப்ரீ பேக்டு டேட்டா செட்ஸ்னா லைக் ஆப்ஸ் விச் ஆர் பிரசன்டிங் இன் ஆன்லைன் ஹெல்த் ஆப்ஸ். அந்த ஆப்ஸ் மூலியமா நம்ம டயக்னோஸ்டிக் கேஸ் டேட்டா கலெக்ஷன் வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெப்பர்டைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரூப்ரிக்ஸ், ரெமிடியோட சிம்டம்ஸ், பேஷண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் இண்டிவிஜுவலைசேஷன் ஃபார் பேஷண்ட். வெப் ஸ்கிராப்பிங் அண்ட் RLHFனா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக். நம்ம ஃபீட்பேக் இப்போ வந்து ஒரு மெடிசன் கொடுத்து அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அந்த ஃபீட்பேக்கையும் நம்ம எடுத்து டேட்டா கலெக்ஷன்ல போடலாம். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கிறது டேட்டா செக்ரிகேஷன். இப்போ வந்து ஒரே டேட்டாவை எடுத்து நம்ம வந்து டோட்டலா போட முடியாது. அது வந்து செக்ரிகேட் பண்ணணும். லைக் சேச்சுரேட்டட் டேட்டா, அன்சாச்சுரேட்டட் டேட்டா. இப்போ அந்த சேச்சுரேட்டட் டேட்டாங்கிறது டோட்டல் செட் ஆஃப் டேட்டா போட்டு பண்றது. அப்படி பண்ணும்போது ஏஐக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். லைக் it finds difficult to differentiate between பொட்டன்சி ஆகட்டும், பிரிஸ்கிரிப்ஷன்ல ஆகட்டும், அப்போ வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால வந்து டேட்டா செக்ரிகேட் பண்ணா ஏஐக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெஷின் லேர்னிங் ஆல்கிரிதம் இப்போ வந்து இப்போ இந்த டேட்டாவை எல்லாமே நம்ம இன்புட்டா கொடுக்கும்போது ஆல்கிரிதமா கொடுக்கணும். அதுக்கு வந்து 4 ஆல்கிரிதம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ரியாக்டிவ் மெஷினரி ஆல்கிரிதம் சொல்லுவாங்க. அது வந்து ஜஸ்ட் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட். ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அது வந்து வெறும் எஸ்ஆர் நோன்னு சொல்லும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ஆல்கிரிதம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் மெமரி பவர் அசஸ்மெண்ட். இப்போ அந்த ஏஐ தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம். இன்னும் 2 ஏஐ இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் வேலிடேஷன் வந்து நம்ம எத்திக்கல் கமிட்டி மூலியமா பண்ணலாம். மாடல் அசஸ்மெண்ட் அண்ட் மாடல் டிப்ளாய்மெண்ட். இப்போ மாடல் டிப்ளாய்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம், சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஷன் வந்து பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் பிளான். இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நான் பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலாம். இப்போ வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான், பொட்டன்சி, பிரிஸ்கிரிப்ஷன், அவங்க எப்போ எடுக்கணும், டயட்டரி பிளான் எல்லாமே நம்ம அதுக்கு ஒரு ஏஐ மூலியமா நம்ம கொடுக்க முடியும். இப்போ என்ஹான்ஸ்ட் டயக்னாஸ்டிக் அக்யூரன்சின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேஷண்ட் வந்து ஒரு கிளினிக் வரும்போது இப்போ ஒரு ஏஐ, இப்போ அவங்க ஏஐ வந்து வீடியோ, ஆடியோ எல்லாமே, இப்போ அவங்களோட ஸ்மைல், வே ஆஃப் ஸ்மைல், how many times they are smiling per minute, அவங்களோட பெயின் எல்லாமே அதை எடுத்துட்டு அந்த டயக்னோசிஸ், அவங்களோட இன்டென்சிட்டி ஆஃப் த டிசீஸ் வந்து நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணி மெடிசனோட பொட்டன்சியை நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஆப்டிமைஸ் ரெமெடி செலக்ஷன். இப்போ ஒரு டிசீஸ் எடுத்துட்டு இப்போ நம்ம ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா ஒரு சிம்டம், ஒரு ரெமெடி எடுத்துக்கிட்டீங்கன்னா வேஸ்ட் நம்பர் ஆஃப் ரெமெடிஸ் இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரிடிக்டிவ் அனலைசிஸ் ஃபார் கிரானிக் டிசீசஸ். இப்போ ஒரு கிரானிக் டிசீசஸ் இருக்கு, அதை நம்ம சரியா போகுமா கரெக்டா போகுமா நமக்கு தெரியாம, இப்போ ஹோமியோபதி ஸ்கின் டிசீஸ் எடுத்துட்டா அது மைட் பி கோ இன் ராங். இப்போ அதை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா விஆர் டெக்னாலஜிஸ் வந்து ஆல்ரெடி கரண்ட் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ அனாட்டமிக்கல் டிசெக்ஷன் ஆகட்டும், சர்ஜரி ஆகட்டும், இதெல்லாம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது வந்து ஓகே தான். பட் இப்போ என்ன நேரத்தில் யூஸ் பண்றாங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் நோட், லைக் இப்போ பேஷண்டோட பிரிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், புரியாத வேர்டிங்ஸ் ஆகட்டும், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். டயக்னோஸ்டிக் பேஷண்ட் பொட்டன்ஷியலி ஈவிங் ஆக்ட் செகண்ட் ஒப்பீனியன் ஃபார் டாக்டர்ஸ். அது மட்டும் இல்லாம ரிமோட் ஏரியால விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா கன்சல்டேஷன் பண்ணலாம். ஏஐலே கன்சல்ட் பண்ணி பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் அதை வெரிஃபை பண்றது ஒரு டாக்டரா இருக்கணும். இதெல்லாம் பண்ணாலும் ஒரு மேஜர் டிராபேக்ங்கிறது டேட்டா கலெக்ஷன். இப்போ இந்த டேட்டா கலெக்ஷன் வந்து இதுக்கு வந்து நிறைய தேவைப்படும். பட் கலெக்ஷன் ஆல்சோ இட் வில் பி டிஃபிகல்ட். பிளஸ் இட் இஸ் காஸ்ட் ஹை. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா
இப்போ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இது ஹீல் ஆகுதுன்னா த மெயின் திங் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டாக்டர் அண்ட் த பேஷண்ட். இப்போ அப்படி அந்த திங்க் வந்து இது வந்து இதுல ஏஐல வந்து இருக்காது. ஒரு 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 டாக்டரோட எம்பத்தியோ கேரோ அது எதுலையுமே வந்து இதுல இருக்காது. ஸோ மேபி அது டிராபேக்கா இருக்கலாம். இஃப் இன்கேஸ் அதோட ஃபோர்த் வேல்யூ இன்னும் அப்டேட்டட் வெர்ஷன் வந்ததுன்னா மேபி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ.